ஸோ நான் கொஸ்டின் எழுதிட்டு அது எந்த வருஷம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுறேன். Which of the following complex is homoleptic? அது கீழ்கண்டவற்றில் எது எந்த அணைவு சேர்மம் ஒற்றை வகை இனியால் ஆனது? ஹோமோலெப்டிக்னா ஒரே டைப் ஆஃப் லிகாண்ட் தான் இருக்கணும். ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ கொஸ்டின் வந்து 2024. ஸோ இது நம்மளுக்கு ஆன்சரு ஒரே டைப் ஆஃப் லிகாண்டால் இனியால் எது ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்மளுக்கு பாருங்கள், இதில் ஒரே ஒரு லிகாண்ட் தான் இருக்குது, சயனைடு, ஒரே டைப் ஆஃப் லிகாண்டு. இங்கே 2 டைப் ஆஃப் லிகாண்ட் இருக்குது செகண்ட் ஆப்ஷனில். அதனால் செகண்டு, தேர்ட் ஆப்ஷனு, ஃபோர்த் ஆப்ஷனில் ஹெட்ரோலெப்டிக். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹோமோலெப்டிக். இப்போ ஒரே டைப் ஆஃப் லிகாண்டால் ஃபார்ம் ஆனது எல்லாமே மோர் தென் ஒன் டைப்பு வெவ்வேறு மாறுபட்ட லிகாண்டால் வெவ்வேறு ஈனிகளால் ஆனது எல்லாமே ஹெட்ரோலெப்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The compound that inhibits the growth of tumor is, இது 2019 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் எந்த சேர்மம் கேன்சர் கட்டிகளை குணப்படுத்தும்? டியூமர்னா கட்டி, ஓகேவா? ஸோ 2019 கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து, ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஆர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், நம்மளுக்கு முக்கியத்துவம், அணைவு சேர்மங்களின் முக்கியத்துவம். ஸோ ஸ்டேட் போர்ட்லேயும் இது இருக்குது, நம்மளுக்கு என்சிஆர்டிலையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 4 காம்ப்ளெக்ஸ். ஸோ அது வந்து சிஸ்ப்ளாட்டின் தான் அந்த காம்ப்ளெக்ஸு, சிஸ்ப்ளாட்டின். ஸோ சிஸ்ப்ளாட்டின் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சிஸ்ப்ளாட்டின். ஸோ அந்த சேர்மம் எப்படி இருக்கும் சிஸ்ப்ளாட்டின் அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து கேன்சர் கட்டியில் குணப்படுத்த பயன்படுது, சிஸ்ப்ளாட்டின் தான். ஸோ இதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன்.
match list 1 with list 2. ஓகே, ஸோ லிஸ்ட் 1ல் வந்து நம்மளுக்கு சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜிக்லர் கேட்டலிஸ்ட், blood pigment, Wilkinson catalyst. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு காம்பவுண்ட் இருக்குது, அதில் என்ன மெட்டல் இருக்கும் அப்படிங்கிறத மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 2ல் வந்து நம்மளுக்கு எலிமெண்ட், இதுக்கு சப்ஸ்டன்ஸு. J2024 வந்திருக்கு கொஸ்டின். ஸோ இங்கே நம்மளுக்கு 1 வந்து பார்த்திங்கன்னா ரோடியம், 2 கோபால்ட், 3 ஐரன், 4 டைட்டானியம். ஸோ நம்ம இதை மேட்ச் பண்ண வேண்டியதான். ஸோ ஜிக்லர் நாட்டா கேட்டலிஸ்ட்டில் நம்மளுக்கு தெரியும் டைட்டானியம். ஜிக்லர் நாட்டா கேட்டலிஸ்ட்டுங்கிறது எப்படி இருக்கும், TiCl4 + Al CH3 3 டைம்ஸ். இதுதான் வந்து ஒரு ஜிக்லர் நாட்டா கேட்டலிஸ்ட்டோட கம்ப்ளீட்டான ஒரு மாலிகுலர் ஃபார்ம். அடுத்த பிளட் பிக்மெண்ட்டில் வந்து நமக்கு Fe இருக்கும், ஹீமோக்ளோபின். அடுத்து விட்டமின் B12 வந்து கோபால்ட் மெட்டல் இருக்கும். அடுத்து வில்கின்சன் கேட்டலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரோடியம் இருக்கும். ஸோ இதுதான் ஆன்சரு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து தமிழில் எழுதலை, பட் ஆனால் நம்மளுக்கு ஒன்றும் அவ்வளோ காம்ப்ளிகேஷன் இல்லை. ஓகேவா. total number of coordination site in ethylene diamine tetraacetate அப்படின்னா அது EDTA தான். EDTA ஸோ EDTA அதாவது EDTA அயனியில் உள்ள பிணைப்பை ஏற்படுத்தும் தொகுதிகளின் எண்ணிக்கை. இதுதான் அதுக்கான கொஸ்டின். கோஆர்டினேஷன் சைட்ஸ். ஸோ அப்போ EDTAவோட ஸ்ட்ரக்சர் நம்ம வரையணும். ஸோ EDTA எப்படி இருக்கும் அப்படின்னா CH2 N CH2 CO-. அதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 சைட்டு நைட்ரஜன் மேலே ஒரு லோன் பார்ட். இப்போ மெட்டல் எனி மெட்டல் எம்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 2 3 4 5 6. அப்போ அவங்க ஃபில் இந்த பிளாங்க்ஸ் டேஸ் தான் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் கோஆர்டினேஷன் சைட்ஸ் ஆன்சர் வந்து நம்ம எடுத்து எழுதணும். ஆன்சர் வந்து 6. ஸோ அதாவது எத்தனை பாண்டிங் ஆட்டம் இருக்குது, டைரெக்டாக கோஆர்டினேஷன் பாண்டு ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆட்டம் எத்தனை இருக்குது. அப்போ EDTAவோட ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் லிகாண்ட்ஸோட ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் நல்லது. ஸோ எத்திலீன் டைஅமைன் டெட்ரா அசிட்டேட் அயான் ஆர் அசிட்டிக் ஆசிட்னு கூட இருந்திருக்கும். H+ நீங்கள் ஆட் பண்ணி வச்சிங்கன்னா அசிட்டிக் ஆசிட்னு சொல்லலாம், எத்திலீன் டைஅமைன் டெட்ரா அசிட்டிக் ஆசிட். ஆனால் இது அசிட்டேட் அயானாக இருக்கிறது தான் வந்து நம்மளுக்கு வந்து டென்சிட்டி 6 இருக்கும், 6 இருக்கும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 6. ஸோ தமிழ் நம்மளுக்கான இந்த கொஸ்டின் இது ஒரு கோபால்ட்
கார்போனைல் காம்ப்ளெக்ஸ் சி ஓனா கோபால்ட்டு CO அப்படின்னா நம்மளுக்கு வந்து கார்போனைல். ஸோ இது ஒரு என்ற சேர்மத்தில் உள்ள CO ஈனிகள் மற்றும் பிணைப்புகள் எண்ணிக்கை. அது ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் A 2 and 1. முதல்ல நம்மளுக்கு இதுக்கு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும். 0. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸோட ஸ்ட்ரக்சரு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து கோபால்ட் மெட்டல் பாண்ட் இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம லிகாண்ட்ஸ் பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு ஒரே ஒரு கோபால்ட் பாண்டு தான் இருக்குது பாருங்கள். ஸோ ஒரே ஒரு கோபால்ட் பாண்டு தான் இருக்குது. நம்ம லிகாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய நான் நம்பர் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 லிகாண்ட் இருக்குது. ஓகே, ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துங்க, பிரிட்ஜிங் லிகாண்ட்ஸ். ஸோ கொஸ்டினில் நம்மளுக்கு பாலப்பிணைப்பு CO ஈனிகள் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அது முக்கியமானது. பாலப்பிணைப்பு பிரிட்ஜிங் லிகாண்ட்ஸ். அப்போ பிரிட்ஜிங் லிகாண்ட்ஸு எதுன்னா 2 மெட்டல் கூட ஒரே இடத்துல பாண்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பிரிட்ஜிங் லிகான்னு சொல்லலாம், இது வந்து பிரிட்ஜிங் லிகான்னு சொல்லலாம். அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் CO ligands அண்ட் COO பாண்டு. பிரிட்ஜிங் லிகாண்ட் வந்து 2. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ இங்கே அந்த சம் ஆஃப் பிரிட்ஜிங் கார்போனைல் இன் டங்ஸ்டன் கார்போனைல் மேங்கனீஸ் கார்போனைல் காம்ப்ளெக்ஸ் கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் மொத்த வேல்யூ ரெண்டையும் நம்ம ரெண்டு ஸ்ட்ரக்சர் தனித்தனியாக வரைஞ்சி அதில் பிரிட்ஜிங் லிகாண்டை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதனுடைய சம் ஆஃப் வேல்யூ அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ பாலப்பிணைப்பு எண்ணிக்கை மொத்தம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, ஸோ டங்ஸ்டனுக்கு இது டங்ஸ்டன் வந்து ஆக்டாஹெட்ரல் எண்முகி வடிவம். அதே எம்என் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே பாலப்பிணைப்பே இல்லை. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 0. பாலப்பிணைப்பு ஈனிகளே இல்லை. ஓகே, அப்போ ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு இந்த மெட்டல் கார்பனேட்ஸோட ஸ்ட்ரக்சர் மேக்ஸிமம் நம்பர் எத்தனை நம்ம தெரிஞ்சு மைண்டில் ஏற்றி வச்சுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதுக்கு அக்யூரேட்டாக இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் உங்களுக்கு கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், இந்த காம்ப்ளெக்ஸ் காட்டையான் விச் ஹேஸ் 2 ஐசோமர்ஸ். அதாவது எந்த அணைவு நேர் அயனி நேர் அணைவு அயனி 2 மாற்றங்கள். நம்மளுக்கு சிஸ்ட்ரான்ஸ் பாசிபிள் இருக்கான்னு பார்க்கணும். சிஸ்ட்ரான்ஸ் எங்கேயுமே பாசிபிள் இல்லை. ஓகேவா, ஏன்னா குளோரின் அட்லீஸ்ட் 2ஆவது இருக்கணும்.
ஸோ அப்போ வேறு என்ன பாசிபிள் நம்மளுக்கு இதுக்கு ஆன்சர் அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஆம்பிடென்டல் லிகாண்ட் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். ஒரே நேரத்தில் 2 வெவ்வேறு வகையான அணுக்கள் மூலிமா பிணைப்பு ஏற்படுத்தக்கூடியது பாருங்கள். இது வந்து ஆம்பிடென்டல் லிகாண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதாவது அதனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு 2 விதமான ஸ்ட்ரக்சரு. நம்மளுக்கு இந்த கோபால்ட் 5 அமோனியா கூட ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிடும். ஸோ NO2 N பாண்டடாக இருக்குங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு இதே இன்னொரு ஸ்ட்ரக்சரு. O பாண்டடாக இருக்குது. அப்போ இதுதான் நம்மளுக்கு 2 டிஃப்ரெண்ட் ஐசோமர் தரக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு கைரல் காம்ப்ளெக்ஸ், அதாவது ஒளி சுற்றுத்தன்மை கொண்டது எது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இதுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மினிமம் 2 பைடென்டேட் லிகாண்ட், அதாவது எத்திலீன் டையமின் வந்து ஒரு பைடென்டேட் லிகாண்ட், EN வந்து பைடென்டேட் லிகாண்ட், இருமுனை இனின்னு சொல்லுவாங்க. 2 பிணைப்புகளை ஏற்படுத்தும். அது எத்திலீன் டையமின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH2 NH2, இந்த பக்கம் ஒரு NH2, 2 நேரத்தில் ஒரே நேரத்தில் 2 பிணைப்பு ஏற்படுத்தும் பாருங்க. இங்கே மெட்டால் இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் வந்து இந்த பக்கம், அதனால இது வந்து பைடென்டேட் லிகாண்ட். இது மினிமம் 2 இருந்தால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி பைடென்டேட் லிகாண்ட் ஷோ பண்ணும். அதில் நம்மளுக்கு சிஸ் இருக்கணும், ட்ரான்ஸ் வந்து ஷோ பண்ணாது. இப்போ அதுக்கான சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் நான் வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ சிஸ்பிளாட்டின், அதாவது PT, இது வந்து சிஸ் காம்ப்ளெக்ஸ். இதுக்கு வந்து நம்மளுக்கு நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் இப்படி கிடைக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு சப்போஸ் இது D ஐசோமர் அப்படின்னா இது எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ட்ரான்ஸ் எடுத்துக்கிட்டீங்க பாருங்கள், இது சிஸ்ஸு. இப்போ இதுக்கு ட்ரான்ஸ் நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கலாம், நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் கிடைக்காது. ஸோ இது ட்ரான்ஸு. ஸோ சேம் ஸ்ட்ரக்சர் தான் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இந்த ஆப்ஷன். ஸோ அதான் வந்து ஆன்சர். ஒளி சுற்றும் தன்மைன்னு கேட்டுட்டாவே மினிமம் 2 பைடென்டேட் லிகாண்ட் இருக்கணும், அதுவும் சிஸ் பொசிஷனில் இருக்கணும். 1 இருந்தால் பாசிபிள் இல்லை, 3 இருந்தால் பாசிபிள் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வில்கின்சன் கேட்டலிஸ்ட் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ நிறைய கேட்டலிஸ்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி படித்து வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வில்கின்சன் கேட்டலிஸ்ட் வந்து ரோடியம் ட்ரைஃபினைல் பாஸ்பீன் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வில்கின்சன் கேட்டலிஸ்ட். தேங்க்யூ.